வேறு லெவலுங்க. பயங்கரமாக ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எஸ்குவாட் சால்ட் வாட்டர் பேட்டர் இதை மட்டும் யூஸ் பண்ணி மெட்டலில் ட்ராயிங் வந்து பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த மெட்டல் ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கிரியேட்டிவிட்டியை பொறுத்து எந்த டிசைன் வேணாலும் பண்ணலாம். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு பேட்டரி பவர் கொடுத்து இந்த ட்ராயிங் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு 3 விதமான பேட்டரி பவரில் வந்து ட்ராயிங் வந்து பண்ண போகிறோம். அதில் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ட்ரை பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த 9 வோல்ட் HTPL பேட்டரியில் தான் நம்ம ட்ராயிங் வந்து பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ சால்ட்டை வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஒரு 2 ஸ்பூன் சால்ட் எடுத்தாலே போதும். வாட்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஊற்றினா போதும், சால்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, அடுத்து நம்ம ட்ராயிங் பண்ணுறதுக்காண்டி எடுத்துருக்க மெட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது நைப் வந்து எடுத்துருக்கிறோம். இது தான் பார்க்குறது கொஞ்சம் பலன்னு கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்துச்சு. இதில் ட்ராயிங் பண்ணால் கொஞ்சம் வெளில பார்க்கவும் நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு பலன்னு இருக்குது அப்படின்னு. இப்போ இதை அப்படியே கீழே வச்சுட்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ்னு ஒரு நேம் ஸ்டிக்கர் வந்து போட்டு எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்டிக்கரை பிடிச்சி அந்த நைப்புக்கு மேலே வந்து ஓட்ட போகிறோம். அவ்வளோதான், சதீஷ்க்கு ஸ்டிக்கர் வந்து போட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பார்ட்னு வெளில வந்து இருக்குது. இதுலேயுமே நமக்கு சால்ட் வாட்டர் பட்டுச்சு நம்ம எதிர்பார்த்த ட்ராயிங் வந்து வராது. அதான் என்ன பண்ண போகிறோம், இந்த எக்ஸ்ட்ரா உள்ள பார்ட்லாம் டேப் வந்து போட போகிறோம். நமக்கு நைப்பில் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம். இதை அப்படியே வச்சுட்டு நம்ம ட்ராயிங் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக பேட்டரி கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் வந்து ப்ளஸ் இருக்குல்ல பேட்டரியில், நம்ம எடுத்த HTPL பேட்டரியில் அதில் அப்படியே கனெக்ஷனை கொடுத்துட்டு நம்ம நைப்பில் வந்து ஒரு இடத்துல கொடுத்துட போகிறோம். ஓகே, கொடுத்தாச்சு. அடுத்ததாக பேட்டரியோட மைனஸ் இருக்குல்ல, அதில் ஒரு லைன் கொடுக்க போகிறோம். பட்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம பேட்டரி மைனஸ் எடுத்தோம்ல, அதோட முனையில் இந்த பட்ஸை அப்படியே கொடுத்துட்டு இப்போ நம்ம எடுத்த பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டர் அதில் தொட்டு நம்ம இந்த இடத்துல வச்சாலே போதும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் பிளாக்காக மாற ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். வாவ், சூப்பராக வருதுங்க. கேமரா தெரியுதானு தெரில, நான் ஃபஸ்ட்டு வச்ச இடம் சூப்பராக வந்துருச்சு. லைட்டாக ஸ்மோக் அந்த இடத்துல வருது பாருங்கள், தெரியுதா? வேறு லெவல். ஓகே, நம்ம சதீஷில் அந்த கச்சிங் லெட்ரு வந்து நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம பண்ணுற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் அந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் பிளாக் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நம்ம கச்சிங் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். இதுக்கு மேலே இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா மெட்டலே வந்து அரிச்சு அப்படியே அந்த இடத்துல கச்சிங் லெட்டரும் தனியாக தெரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட்டோம்னா அந்த பிளாக் கலரில் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம இதே மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த இடத்த கட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான், அந்த இடத்துல ஹோலே போட்டு வெளில போயிடும். அண்ட் இந்த 9 வோல்ட் பேட்டரியில் ஹோல் போடலாம் வாய்ப்பு கிடையாது. பட் அந்த இடத்துல உள்ள மெட்டலை வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம ட்ரீங்கர் லெட்டரை வந்து கொண்டு வர போகிறோம். அந்த வச்சோன்னே பாருங்களேன், அழகாக அந்த மாதிரி அப்படியே தெரியுது. அங்கிட்டு உள்ள லெட்டர்ஸுக்கு இந்த லெட்டர்ஸுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். இந்த பட்ஸில் பாருங்கள் கலர் எப்படி மாறி வந்துருச்சு அப்படின்னு. இப்போ நம்ம பட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். இதில் எப்படி நான் ட்ராயிங் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம அந்த பட்ஸை லைட்டாக டச் பண்ணோம்னா லைட்டாக வந்து பிளாக் ஆகும். அதுவே கண்டினியூஸாக டச் பண்ணோம்னா கொஞ்சம் அதிகமாக பிளாக் ஆகும். அதுவே இன்னமும் கண்டினியூஸாக நம்ம அந்த இடத்துல டச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த மெட்டலை வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மெத்தடை வச்சு நமக்கு ஏற்ற மாதிரி ட்ராயிங் வந்து பண்ணிக்கிடலாம். இப்போ நமக்கு 2 லெட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை தொடச்சிட்டு காட்டுறேன், அப்போ தான் தெளிவாக தெரியும். அந்த கலர் டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஏங்கர் லெட்டருக்கும் அந்த கச்சிங் லெட்டருக்கும் நல்லா தெரியும் டிஃப்ரெண்ட்டு. 2 லெட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம். HTPL பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹீட் ஆயிடுச்சு, அதாவது சார்ஜ் காலியாகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்டேஜ் பேட்டரி வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்ம HTPL பேட்டரியில் என்ன மெத்தடில் கிளிப் மாட்டணுமோ அதே மெத்தடில் இந்த பேட்டரி கிளிப் வந்து மாட்ட போகிறோம். வாவ், இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடு ஆர்ட் ஆகுது அப்படின்னு. நம்ம HTPL பேட்டரி இதில் பவர் பயங்கரமாக இருக்குங்க. 12 வோல்டேஜுக்கு 9 வோல்டேஜ் டிஃப்ரெண்ட் இருக்கும்ல, இது நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இனி இருக்க எல்லா லெட்டர்ஸ்லையும் நம்ம 12 வோல்டேஜ் பேட்டரிலே ஆர்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம இந்த ஆர்ட்டை வந்து பேட்டரியில் ப்ளஸ் அண்ட் மைனஸை டச் பண்ணுறது மூலமாக தான் ரெடி பண்ணுறோம். இல்லை ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நம்ம டேரெக்டாக பேட்டரியில் ப்ளஸ் அண்ட் மைனஸை டச் பண்ணோம்னா ஃபயர் தான் ஆகும். அதுவே நம்ம NaCl மூலமாக டச் பண்ணுறது மூலமாக தான் நமக்கு மெட்டல் வந்து கருக்குது. ஆல்மோஸ்ட் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பிரித்து பார்த்துருவோம் நமக்கு எந்த அளவுக்கு நம்மளோட நேம் வந்து ட்ராயிங்கை கிடச்சிருக்கு அப்படின்னு. ஃபஸ்ட்டு நைப்புக்கு மேலே நம்ம ஒட்டின டேப்பை வந்து ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். டேப்பெல்லாம் பிச்சு முடிச்சிட்டோம். இப்போ நமக்கு டேரெக்டாக ஸ்டிக்கரை பிச்சா போதும், நம்ம பண்ண ஆர்ட் தனியாக வெளில தெரியும். வாவ்,
பாருங்கள் கச்சுங்க லெட்ரு பயங்கரமாக இருக்குது. எஸ்ஸும் சூப்பரு, ஐயும் சூப்பரு, அடுத்த கச்சும் சூப்பரு, வேறு லெவலுங்க. எதிர்பார்க்கவே கிடையாது. ஸோ சரி, கையை வச்சு தொடச்சி ஆள்காயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதை நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கழுவினாலுமே இது வந்து அழியாது. பயங்கரமாக கிடச்சிருச்சு. நம்ம ரெடி பண்ண ஆர்ட் அப்படிங்கிற போது வேறு லெவலாக இருக்குங்க. இந்த லுக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஆனால் இது ட்ராயிங்காக இல்லை பிரிண்டா அப்படின்னு என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலை. அண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. இப்போ ட்ராகன் இமேஜ் ஒன்று ஸ்டிக்கராக எடுத்துருக்குறோம். இதை நைப்பை திருப்பி இந்த சைடில் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அப்படிங்கிறத. ட்ராகனில் ரியாக்ட் ஆகிறது நல்லா பளிச்சுன்னு தெரியுதுங்க. வச்ச செகண்ட் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே உள்ள இந்த டெஸ்ட்டில் வந்து தொடச்சிடுவோம். ஓகே, இப்போ ஸ்டிக்கரை பிச்சு ட்ராகன் நமக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். அவ்வளோதாங்க, ட்ராகனுக்கு நமக்கு அல்டிமேட்டாக வந்துருச்சு. நமக்கு ட்ராகன் இமேஜ் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இத்தி பிசுறு கூட இல்லைங்க, பார்க்குறதுக்கு பயங்கர நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன இமேஜை நமக்கு பிடிச்ச பொருளை வந்து போட்டு வச்சுக்கிடலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக கிரைண்டர் பக்கெட் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஒரு மெத்தடை வந்து ட்ரை பண்ண போகிறோம். அதான் எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த பக்கெட்டு கொட்டுறதுக்காண்டி சதீஷும் ஸ்டிக்கர் வந்து போட்டு எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்டிக்கரை பார்த்தீங்கன்னா தெரியும், டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரை க்ளோஸ் பண்ணி இன்னரில் வந்து ஆர்ட் வந்து பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இன்னரை க்ளோஸ் பண்ணி அவுட்டரில் வந்து ஆர்ட் வந்து பண்ண போகிறோம். இதை எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல, ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். இந்த பக்கெட்டில் வந்து இன்னர் வந்து ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது, பட் அவுட்ரு வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. இந்த அளவுக்கு அவுட்ரு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா ஒரு பெரிய சைஸில் நம்ம வந்து இந்த இதுக்கு முன்னாடி பண்ண எலக்ட்ரிக் மெத்தட் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் ரெடி பண்ண போகிறோம். பெரிய சைஸ் பக்கெட் வந்து எடுத்துக்கிடுவோம். அதுக்குள்ளே ஒரு குடம் தண்ணி, ஒரு பக்கெட்டு சால்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கிரைண்டர் பக்கெட்டை இந்த தண்ணிக்குள்ளே முழுகிற மாதிரி வைக்க போகிறோம். நீ நம்ம இந்த வாட்டரில் வந்து பவர் சப்ளை வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு இந்த 12 வோல்டேஜ் பேட்டரியில் வந்து கொடுத்தா கண்டிப்பாக செட் ஆகாது. அதுக்காண்டி ஒரு மெயின் வேலை வந்து பார்க்க போகிறோம். என்னென்னா வெல்டிங் மிஷின் வந்து எடுத்துருக்கேன். ஏன்னா இதுலேயுமே நமக்கு வந்து அவுட்புட் வந்து டிசி கரண்ட் தான் வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆர்ம்ஸ் அப்படியே கம்மி பண்ணிவிட்டு எடுத்து வந்து ஃபஸ்ட்டு உள்ளே கொடுத்துருவோம். ஓகே, மிஷின் வந்து ஆன் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இதுக்கு மேலே வந்து கொடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி கிட்ட வாங்களே, அங்கே பாருங்கள் அந்த கிரைண்டர் பக்கெட்டை சுற்றியுமே நமக்கு ஸ்மோக் அழகாக வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதுக்கு முன்னாடியே 12 வோல்டேஜ் பேட்டரில் என்ன பண்ணோமோ அதே ரியாக்ட் தான் இதுலேயுமே ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அழகாக பொரிய ஆரம்பிச்சிருச்சு. வாவ், இப்படி கலங்கி வராப்புலங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா இடத்துலையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். எங்கிட்ட கொடுக்குறோமோ அந்த இடத்துல மட்டும் தான் அந்த ரியாக்ட் வந்து ஆகுது. அதனால் கொஞ்சம் ஆர்ம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிடுவோம். நம்ம இதை கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன பொருள் நம்ம ட்ரை பண்ணும்போதே கிட்டத்தட்ட 5 நிமிஷம் வச்சுருந்தோம். இது வந்து 1/4 மணி நேரம் வச்சா தான் கரெக்டாக நம்ம ஆர்ட் வந்து கிடைக்கும். ஏதோ இந்த புழுதியை கிளப்பி போகிற மாதிரி பின்னாடியே வருதுங்க. பயங்கரமாக ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு தண்ணி கலருமே சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே வெளில எடுத்துருவோம். எந்த அளவுக்கு நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. வாட்டர் லைட்டாக ஹீட்டாக இருக்குங்க. வாவ், ஜக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டிக்கரை குடிச்சா தான் நமக்கு வந்து அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். நம்ம இந்த கிரைண்டர் பக்கெட்டில் பண்ண ஆர்ட்டில் அந்த சதீஷுங்க லெட்டர் வந்து கொஞ்சம் நல்லா தான் தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கான ரீசன் என்னென்னா அந்த சால்ட் வாட்டருக்குள்ள அந்த கிரைண்டர் பக்கெட்டை வச்சிருந்த டைமிங் வந்து ரொம்பவே கம்மி தான். இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிருந்தோம்னா அந்த கிரைண்டர் பக்கெட்டோட அவுட்ரு வந்து இன்னுமே கருத்து இருக்கும். அப்போ நம்ம லெட்டர் வந்து இன்னுமே பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே ஸ்குவாட், ஒரு 3 ஆர்ட் வந்து பண்ணோம். அதில் எது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது வந்து மறந்துடாம கமெண்ட் வந்து சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம்.